கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 24:33, Matthew 24:33. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்ப நம்ம காலங்களை பார்த்து பகுத்தறிந்தது கொள்வது மாத்திரமல்ல, அதனுடைய நிச்சயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்த நிலைக்கு கொண்டு போறார். அப்படியே இவைகள் எல்லாம் என்ன சீஷர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. முதல்ல அத்திமரத்திலிருந்து ஒன்ன கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி, அதெல்லாம் என்ன, இதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளம், என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு, நீங்க ஆவிக்குரிய முறையில இதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா இருங்க, ஸ்பெக்குலேட் பண்ண தேவையில்லை. மத்தேயு 13:6 சொல்லும்போது அதானே கேட்டாரு, நீங்க வானத்தை பாக்குறீங்க, எப்ப மழை வரும் எப்ப மழை வராதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இந்த கால அளவு தெரிஞ்சு கொள்ளவில்லையா என்று சொல்லக்கூடியதாக அவர் சொல்லும்போது, இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது இதெல்லாம் என்ன, நாம் காணக்கூடியது, நம்மளால் அறிந்து கொள்ளக்கூடிய காலங்கள், இதைத்தான் சொல்றாரு. ஏன்னா 4வது 5வது வசனத்துல என்ன சொன்னாரு, வஞ்சனை வரும்னு சொன்னாரு. 6வது 7வது வசனத்துல என்ன, யுத்தங்கள் வரும், ஒரு ஸ்திரமற்ற தன்மை உண்டாகுனாரு. 7வது வசனத்துல என்ன சொன்னாரு, பஞ்சமும் கொள்ளை நோய் நிலநடுக்கம் வரும்னாரு. அடுத்து 9வது 10வது வசனம் என்ன நடக்கிறாரு, நமக்கு எதிராக நம்ம துன்புறுத்துறவங்க வருவாங்கன்னாரு. 11வது வசனத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாரு அப்படிங்கிற சொன்னாரு. 14வது வசனத்துல என்ன, மொத்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படணும்னாரு. 15வது வருஷத்துல பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்துல காணக்கூடியதாக, அதுக்கு பின்பாக மகா உபத்திரவ காலம் நடைபெறுங்கிறத 21, 22வது வருஷம் சொன்னாரு. 29வது வருஷத்துல மொத்த பூலோகத்துல உள்ள எல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வர, இதெல்லாம் என்ன, நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும், மறைக்கப்பட்டதில்லை. இதெல்லாம் நீங்க என்ன பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காணும்போது என்ன, அவர் சமீபமாய் இப்ப என்ன, இதெல்லாம் நீங்க பகுத்தறிவது மாத்திரம் இல்ல, அது நிச்சயமாயிருச்சு. இது நீங்க கெஸ் பண்றது இல்ல, ஒருவேளை இது பக்கமா இருக்கும், இல்ல கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படிலாம் சொல்லல. என்ன, வந்திருக்கிறார், அவர் வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. ரோமர் 13:11 பார்க்கிறேன், ரட்சிப்பு இப்பொழுது முன்பு இருந்த காட்டில நமக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. இந்த அடையாளம் என்ன பண்ணுது, விசுவாசிக்கிறவனுக்கு அவருடைய வருகையினுடைய நிச்சயத்தை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன, சமீபமா எங்க, வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவிங்கள். அப்ப என்ன, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வாசல்ல நிக்கிறாரு, இது தவிர்க்க முடியாது, வெளியே கரெக்டா இதுக்கு பக்கத்துல இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா நம்ம இதை மத்தேயு 25வது அதிகாரத்துல 10வது வசனம் பார்ப்போம், எப்படி மணவாளன் வந்த உடனே கதவு சாத்தப்படுகிறது என்று சொல்லக்கூடியதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அங்க கதவு நின்று அங்க கதவை தட்டுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா, நம்மை ஆயத்தப்படுத்துவதே அன்றி நம்மை பரிதவிப்படிக்க வைக்கிறதோ, இல்ல பதபதைக்க வைப்பதோ, இல்ல நம்மள ஒரு பேனிக் மோட்ல கொண்டு போய் செய்யறதுக்கு இல்ல. ஏன்னா தேவன் இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம அதை பகுத்தறியக்கூடிய மக்களாய் இருக்கணும். அந்த பகுத்தறியும் போது நமக்கு என்ன கொடுக்கணும், நமக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல கொண்டு போகுது. அப்ப ஆயத்தமாகிறது அப்படிங்கும்போது, நான் ஆயத்தம் ஆவது மாத்திரமல்ல, நான் உண்மை உள்ளவனாய் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய மானாய் இருக்க வேண்டும் என்று சொல்லதாக. அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய முறையில விழித்திருக்கக்கூடிய மக்களாய், இந்த அடையாளங்கள்லாம் எதை காட்டுது, நம்முடைய ராஜா வாசல் அருகே இருக்கிறார், அதனால நம்ம ஆயத்தமா இருக்கணும். இப்ப வாசல் அருகே இருக்கிறார்னா நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய வருகையை அறிவிக்கிறவர்களாய், நம்மளுடைய பிரையாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய பிரதானமான காரியங்கள் என்ன, நம்ம எதை முன்னிறுத்து செய்கிறோம் அப்படிங்கிறத மாற்றக்கூடியதா இருக்கணும். ஆனா இன்றைக்கு அநேகர்
அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இரண்டாம் வருகையினுடைய அடையாளங்களை அறிஞ்சு கொண்டவனே நிறைய பேர் பயத்துல பேனிக்ல போறாங்க. இல்லங்க, எனக்கு அருமையானவர்களே, இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பிரதானமான நோக்கம் உங்களை ஆயத்தப்படுத்துவதை வழிய உங்களை ஒரு பதபதப்புக்குள்ளேயோ ஒரு பரபரப்புக்குள்ளேயோ கொண்டு போய் விடுவது அல்ல. அப்ப நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி உண்மையுள்ளவர்களாய் வாழ்வீர்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆம் தகப்பனே, இதோ நீங்கள் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாம் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் இதை அடையாளம் கண்டு கொண்டு ஆயத்தப்படுத்தி அதே சமயத்துல உண்மையுள்ள மக்களாய் உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.